7000 வருடம் பழமையான கோயில். ராவணன் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கையில் இருந்து வருது. கொல்லிமலை வந்து அரப்பளீஸ்வரர், அது வந்து ஈசான ஸ்தலம். அதுக்கு பக்கத்தில் துறையூர் பக்கத்தில் கொப்பமட்டின்னு ஒரு ஊர், அங்கேயும் குங்குமாம்பிகா சமேத சதுரீஸ்வரர், அது வந்து தத்புருஷ ஸ்தலம். அதுக்கப்புறம் இங்கே திருத்தலையூர் குங்குமாம்பிகா சமேத சதுரீஸ்வரர் வந்து அகோரஸ்தலம். இதுக்கு பக்கத்தில் வந்து தின்னக்கோணம்னு ஒரு ஊர், சுயம்பு வசூதீஸ்வரர், அது வந்து வாமதேவஸ்தலம். அதுக்கப்புறமா வாத்தலை பாதாள ஈஸ்வரர், அது வந்து சத்யோஜாதஸ்தலம். ராவணன் இந்த தலத்துக்கு வரும்பொழுது ராவணனுக்கு பயந்த சப்த ரிஷிகள் வந்து இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான இந்த மருத மரத்தில் வந்து ஐக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த மருத மரம் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 7000 ஆண்டு பழமையான மருத மரமாக காணப்படுது. இந்த மருத மரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சிகள் வந்து சப்த ரிஷிகளாக வந்து காணப்படுறாங்க. நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ரிஷிகள் வந்து இந்த முடிச்சியில் வந்து நமக்கு வந்து தரிசனம் தரதான் வந்து சொல்லப்படுது. 23 நாயன்மாரில் 17ஆம் நாயன்மார் ருத்ர பசுபதி நாயன்மார்னு பேர். இங்கே தான் அவதாரஸ்தலம் அவர். இங்கே வந்து இந்த திருக்குளத்தில் கழுத்தளவு தண்ணி நின்று ருத்ரபாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாரான். இங்கே தான் அவதாரஸ்தலம், இங்கே முக்திஸ்தலம். ருத்ரபாராயணம் பண்ணதுனால ருத்ரபசுபதி நாயனார்னு பேர் அவருக்கு. இங்கே வந்து தில்லை 3000 திருத்துறை 3000 பழமொழி உண்டுங்க. தில்லையில் வந்து 3000 அந்தனார்கள் வாழ்ந்த இடம். இங்கே வந்து 3500 அந்தனார் குடும்பம் வாழ்ந்த இடம். இங்கே ரெட்டவீதி அக்ரஹாரம் இருந்திருக்குங்க. சுவாமியை பூஜை பண்ணி சுவாமி எழுந்தருளும் போது சுவாமிக்கு பின்னாடி இருந்து காட்டுறாரு கையை, 1/2 கோடி வேணும் அப்படின்னு, 1/2 கோடி கேளு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு காட்டணும். அது அப்படியே அவர் மனசுலேயே நினச்சுன்னு 1/2 கோடி மனசுலேயே நினச்சுன்னு 1/2 கோடி ஆயில் வேணும் அப்படின்னு 3.5 கோடி எடுத்துட்டு 1/2 கோடியை கொடுத்துறாரு சுவாமிங்க. ஆயில் வரத்தை பங்கம் பண்ணுறாங்க. இங்கே நான் அந்த மகாவிஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரல் அப்படியே இருக்கும், 1/2 கோடின்னு காட்டின்னு இருக்கும். அது இங்கே விசேஷமாக இருக்கும். வந்து வடமாலையும் தெரிஞ்சது தான் இங்கே விசேஷம். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, அதுக்கெல்லாம் அவர் தான் நிவர்த்தி. அம்பாள் பேர் வந்து குங்குமாம்பிகை. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, வேலை கிடைக்காதவங்கலாம் தேய்பிராக காலத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி, அம்பாளுக்கு புடவை சாத்தி, அவளோட ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி போனாங்க அப்படின்னா 3 மாதத்துல என்னால் அது நடக்கும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி 7000 ஆண்டு பழமையான ராவணன் மற்றும் சப்தரிஷிகள் வழிபாடு செய்த திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முசிறியிலிருந்து புலிவலம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தண்டலைக்கு அருகில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. முசிறியிலிருந்து புலிவலம் வழியாக துறையூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து தண்டலை அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ மூலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். சென்னை, அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து நம்பர் 1 டோல்கேட் நொச்சியம், தொடையூர், சிறுகாம்பூர், வாத்தலை, குணசீலம், ஆமூர், ஏவூர், தின்னக்கோணம், புத்தூர், தண்டலை வழியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்தை எளிதில் அடையலாம். சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் முசிறியிலிருந்து புலிவலம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தண்டலை வந்து அங்கேருந்து இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். அதே மாதிரி நாமக்கல்லிருந்து துறையூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கண்ணனூர் அப்படிங்கிற இடத்த அடைஞ்சி அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்தை எளிதில் அடையலாம். இப்போ வந்து நம்ம வந்து முசிறியிலிருந்து புலிவலம் செல்லும் சாலையில் வந்து பயணம் செய்து வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து முசிறியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கைகாட்டி வைக்கப்பட்டிருக்கோம். இந்த கைகாட்டி காட்டக்கூடிய பகுதியில் வந்து 4 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். துறையூரிலிருந்து வரீங்க அப்படின்னா புலிவலத்திலிருந்து முசிறி செல்லும் இந்த சாலை வழியாக பயணம் செய்து இந்த கைகாட்டி காட்டக்கூடிய பகுதி வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா ராவணன் மற்றும் சப்தரிஷிகள் வழிபாடு செய்த 7000 ஆண்டு பழமையான திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்தை எளிதில் அடையலாம். இதுதான் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி. ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த பிரம்மதீர்த்தத்தில் வந்து ருத்ர பசுபதி நாயனார் வந்து கழுத்தளவு நீர்லேருந்து நின்று ருத்ர பாராயணம் வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது. அந்த நாயனாரோட அவதார தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. சப்தரிஷிகள் வழிபாடு செய்த 5 தலங்களில் வந்து 3வது தலமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. மேலும் இந்த தலம் வந்து அகோர பீடமாக வந்து காணப்படுது. கோயிலுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய குளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீர் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து தவளை வந்து வாழவே வாழாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து நம்ம திருத்தலையூர் அருள்மிகு குங்குமாம்பிகை உடனுரை சப்தரிஷீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் தான் 63 நான்மார்களில் ஒருவரான உருத்திர பசுபதியார் வந்து கழுத்தளவு தண்ணீரை நின்று உருத்திர ஜபம் செஞ்சு இறைவனடி சேர்ந்த இடம். அந்த குளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எதுக்க இருக்கிற இந்த குளம் தான். இந்த குளத்தில் தான் வந்து உருத்திர பசுபதியார் நின்று உருத்திர ஜபம் செஞ்சு எம்பெருமானோட திருவடியில் கலந்தார். அந்த தலம் இந்த தலம். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இந்த தல புராணத்திலேயே வந்து இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டுள்ளது.
எனவே உருத்திர பசுபதியார் இந்த தலத்திலே அவதாரம் செய்து இந்த தலத்திலேயே முக்தி அடைந்தார் என்பது திண்ணம். ருத்ர பசுபதி நாயனார் ருத்ரஜாபம் செய்த இந்த ஆலயத்தோட திருக்குளத்தை வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க ராவணன் மற்றும் சப்தரிஷிகள் வழிபாடு செய்த 7000 ஆண்டு பழமையான சப்தரிஷீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் கிடையாது, பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். சப்தரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக அவர்கள் வழிபாடு செய்த 5 தலங்களில் வந்து 3வது தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த இடத்துல துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிக்கிறோம். துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மூலவரை தரிசனம் பண்ணிடலாம். சப்தரிஷிகள் வந்து சாமியை வணங்கக்கூடிய காட்சி. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சப்தரிஷீஸ்வரர். சப்தரிஷீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சப்தரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த இறைவனா இவர் வந்து காணப்படுறாரு. சப்தரிஷீஸ்வரர் வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அதே மண்டபத்தில் வந்து தெற்கு நோக்கி வந்து குங்குமாம்பிகை வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த குங்குமாம்பிகை அன்னை வந்து நம்ம வந்து குங்கும அர்ச்சனை செய்து நம்மளோட ஜாதகத்தை வந்து அம்பாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடுறதா வந்து சொல்லப்படுது. குங்குமாம்பிகை அன்னை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் ஹர நம பார்வதி பரதே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் நிறைவாக போற்றி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ஷரே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தரே நமः. சத்குரு மம குரு சரணாரவிந்தாभ्यां நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மம குரு சரணாரவிந்தாभ्यां நமः. அவர் இந்த ஊர் வந்து இந்த ஊரோட பேர் வந்து திருத்தலையூர். இந்த ஸ்தலத்தில் சுவாமியோட பேர் வந்து குங்குமாம்பிகா ஸ்மேர சப்தரிஷீஸ்வரர்னு பேர். இந்த சுவாமி சுமார் 7000 வருடம் பழமையான கோயில். ராவணன் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. ராவணன் வந்தீங்கன்னா சிறந்த சிவபக்தன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து இலங்கையில் வந்து சிவபூஜை பண்ணிட்டு கைலாசம் போய் சுவாமியை நேரடியாக தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் இலங்கை வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது நடக்காத காரியமாக இருக்குது. சுவாமியை கூட்டின்னு வந்தோம்னா இந்த வழியாக கைலாசத்துக்கு வரும்போது அப்போ சப்தரிஷிகளுக்கெல்லாம் ஒரு சாபக்கேடு. பூலோகத்தில் இருக்கிற சேம்பலிங்கத்தில் வந்து ஐக்கியமான அவங்க எல்லாத்துக்கும் இது சப்தரிஷிகள் எல்லாத்துக்கும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பூஜை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் தலங்களாகி கடைசியில் லால்குடியில் தான் ஐக்கியம் வராங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த சுவாமியை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ராவணன் வந்து ஆகாச மார்க்கமாக அந்த வழியாக வரும்போது இப்போ வனாந்திரமாக இருந்திருக்கு. சப்தரிஷிகளாக பூஜை பண்ணுறதை பார்த்த உடனே அவருக்கே மெய் செலுத்து போய் சரி நம்மளும் இறங்கி சுவாமி கிட்ட சிவ பூஜை பண்ணி சுவாமி கிட்ட வரமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கணும். 10ல் ராவணனை பார்த்த உடனே சப்தரிஷிகள்லாம் பயந்து போய் மனமாக மாறிடுறாங்க. அதான் அந்த வந்து ஸ்தல விருட்சம் மருத மரம் இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டு ரிஷிகள் பூஜை பண்ண லிங்கத்தில் பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தனியாக புத்து மண்ணால் லிங்கம் பண்ணி வச்சு அதுக்கு சிவ பூஜை பண்ணி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கும் போது பூ மாலை தேங்கலாம் இருக்குது, லிங்கமாகப்பட்டது மறைஞ்சிப்படுதுங்களாம். இது மாதிரி ஒரு 4-5 இடம் நடந்தோம். ரிஷிகள் தான் வந்து உனக்கு ரிஷிகளுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறியே, அவெல்லாம் வந்து பால் பலவருக்கும் சித்திராண்ணெல்லாம் வச்சு நிவேத்தியம் பண்ணுறாங்க, நான் உனக்கு வந்து ஹோமம் பண்ணி அதுக்கு வருபாகத்துக்கு என் தலையை திரிய போகிறேன்னு சொல்லி வேண்டிட்டு அகோராக்னி கொண்டுன்னு பேர். இப்போ இந்த கோயில் திருக்குளம் தெப்பக்குளம் கோயில் வாசல்லே தெப்பக்குளம் இருக்குது. அங்கே வந்து அகோராக்னி யாகம்னு வளர்த்துறாரு. அது பண்ணும்போது எந்த ஒரு துர்கைனாலும் அந்த ஹோமத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னோட மனைவி மண்டோதரியை வந்து தவளையை உருமாற்றி வைக்கிறாரு. தெப்பக்குளத்தில் வந்து ஜலம் இருக்கும்போது இங்கே வந்து தவளை தண்ணியில் வந்து தவளை இருக்காது, கரையில் இருக்கும்போது ஒழிஞ்சு தண்ணிக்குள்ளே தவளை இறங்காது. இந்த மாதிரி ஒரு விசேஷமாக இன்ன வரைக்கும் நடைமுறது.
அப்புறம் ஒவ்வொருத்திலேயே திரிகை யாகம் பண்ணும்போது 9 திரிகை கடைசியாக 10வது திரும்பும்போது தான் வந்து சுவாமியை அனுகிரகம் பண்ணி கைலாசத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி மறைஞ்சிடறாரு. ராவணன் வந்து தலையை திரிகை யாகம் பண்ணதுனால இந்த ஊருக்கு திருகு தலைவர்னு பேர், அது மருவி திருத்தலைவர்னு மாறிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து பூலோகத்தில் இருக்கிற சிவாலயெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்திராணி வந்து தரிசனம் பண்ண வரும்போது அக்னிமுகாசுரன் சொல்லி ஒரு அசுரன் வந்து இந்திராணி வந்து சிறை வச்சுறாரு. அப்போ 56 சக்கரவர்த்தியில் புருவ சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் அவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது இந்திராணியை மீட்டு கொண்டு இந்திரலோகத்தில் விடு அப்படின்னு வேண்டினதும் இந்த அக்னிமுகாசுரனை கொண்டுட்டு இந்திராணியை கொண்டு போய் இந்திரலோகத்தில் விட்டுட்டு வரும்போது இந்த அக்னிமுகாசுரனும் கொண்ட பாவம் புருவ சக்கரவர்த்திக்கு பிரம்மஹத்தி தோஷமாக பிடிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லா சிவாலயம் தரிசனம் பண்ணி கடைசியில் திருவண்ணாமலையில் போய் பிரம்மஹத்தி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும். அங்கே ஒரு அசரீர வாக்காக கேட்குது, இந்த மாதிரி திருகுதலைன்னு ஊருக்கு சித்தரேஸ்வரர் இருக்கார், சுவாமி தரிசனம்னா உனக்கு பிரம்மஹத்தி தோஷ நிவாரணமாகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜபடசையனோட இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணும்போது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷ நிவாரணமாகுங்க. அவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கட்டி 7000 வருஷமாகுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 63 நாயன்மாரில் 17ஆம் நாயன்மார் ருத்ர பசுபதி நாயன்மார்னு பேர். இங்கே தான் அவதாரஸ்தனம் அவர். இங்கே வந்து இந்த திருக்குளத்தில் கழுத்தளவு தண்ணி நின்று ருத்ரபாராயணம் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே தான் அவதாரஸ்தலம், இங்கே முக்திஸ்தலம். ருத்ரபாராயணம் பண்ணதுனால ருத்ர பசுபதி நாயனான்னு பேர் அவருக்கு. புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் இங்கே உள்ள மூர்த்தி பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து சுயம்பமூர்த்தி, குங்குமாம்பிகா சமேத சப்தரிஷீஸ்வரன் பேர் சுவாமி பேர். சுவாமி வந்து சுயம்பமூர்த்தி, சப்தரிஷிகள் வழிபட்ட சுவாமி. வெளியில் வந்து பிராகாரத்தில் ராவணன் வழிபட்ட லிங்கம் இருக்கும், அதான் ராவணேஸ்வர லிங்கம்னு பேர். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார், அதுக்கு பக்கத்தில் வந்து அகோர வீரபுத்திரருக்கு இங்கே அவதாரஸ்தலம். வேற எந்த கோயிலில் பார்த்தா வெளி பிராகாரத்தில் வெளி தூண்ல இருப்பார் அக்னி வீரபுத்திரர், அகோர வீரபுத்திரர்னு. இங்கே வந்து பிரதானமாகவே இருக்கார் அவர். தட்சண சிம்ஹானம் பண்ணும்போது ஒவ்வொருதுலேயே வெட்ட ஒவ்வொருதுலேயே உருமாறிண்டே இருக்கார். தட்சன் இருக்கிற கபாலத்தை எடுத்து மாலையாக போட்டிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து வடமாலையும் தேய்ஞ்சது தான் இங்கே விசேஷம். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்டமான பிரச்சனை, அதுக்கெல்லாம் அவர் தான் நிவர்த்தி. அம்பாள் பேர் வந்து குங்குமாம்பிகை. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, வேலை கிடைக்காதவங்கலாம் தேய்பிரராக காலத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி, அம்பாளுக்கு புடவை சாத்தி அவளோட ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி போனாங்க அப்படின்னா 3 மாதத்துல என்னால் அது ரெண்டு நடக்கும். வேலை வாய்ப்புக்கு 2 ரோஸ் மாலை திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணணும், சுவாமிக்கு உகந்தது. 2 ரோஸ் மாலை வாங்கி சுவாமிக்கு அம்பாளுக்கும் இது பண்ணி 1 லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கி சுவாமிக்கு கொடுத்து தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் வேலை வாய்ப்பு, நிரந்தர உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாபு இதெல்லாம் அமையிறது கரெக்டாக அமையும். ஒரு தொழில் ஸ்தாபனம் வைக்கிறது, இல்லை முடங்கி கிடக்கிறத வந்து உறுதி பண்ணுறது செய்கிறது, இதெல்லாம் இப்படி பண்ணால் எல்லாம் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்தல விருட்சம் மருதமரம், பூக்கும் காயாக்கி விதை கொண்டே போட்டால் வராது, ஒரே மரம் தான். இந்த மரத்தில் இருந்து உற்பத்தி கிடையாது. இந்த மரத்துக்கு உண்டான வயசுனா கோயிலுக்கு வயசுங்க. அதே மாதிரி இங்கே வந்து கொடிமரம் கிடையாது. அதாவது அதுக்கு என்ன காரணம்னா காத்தால சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சாமிக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்துட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து கொடிமரம் கிடையாது. அருணோதயம் உண்டு, தை மாதம் 3 நாள் வந்து அருணோதயம் உண்டு. சுவாமிக்கு டைரெக்டாக சிங்கதர் வந்து சுவாமி அனுப்பணும், அதனால் அருணோதயம் உண்டு 3 நாளைக்கு. அப்புறம் விசேஷ காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, கார்த்திகை சோமவாரம், சிவராத்திரி, பிரதோஷம், இதெல்லாம் விசேஷமான நாட்கள். தேய்பிரஷ்டமி இதெல்லாம். இப்போ இன்னைக்கு கூட தேய்பிரஷ்டமி தான், இந்த பைரவர் பூஜை ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து தில்லை 3000, திருத்துறை 3000 பழமொழி உண்டுங்க. தில்லையில் வந்து 3000 அந்தணர்கள் வாழ்ந்த இடம், இங்கே வந்து 3500 அந்தணர் குடும்பம் வாழ்ந்த இடம். இங்கே ரெட்ட வீதி அக்ரஹாரம் இருந்திருக்குங்க, ஃபுல்லாக ஐயங்காரம் தான் ஜாஸ்திங்க, இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. அதே மாதிரி இங்கே மகாவிஷ்ணு ரொம்ப விசேஷமான மகாவிஷ்ணு. அதாவது ராவணன் வந்து இங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக போய் கைலாசத்தை பேக்கிறார். கைலாசத்தை பேக்கும்போது சுவாமி காட்டவர்களால் உள்ளே வச்சு அமுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு தலையை வெட்டி ஒரு கையை வெட்டி அதில் உள்ள நரம்புகள்லாம் வீணையாக்கி சாமகானம் வாசித்ததும் மெய் மறந்து சுவாமி கால் எடுத்ததும் வெளியில் வந்தார். வெளியில் வந்தவுடனே ராவணன் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டதும், தினம் வந்து உங்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு வந்து 3.5 கோடி ஆயில் கொடுங்க, அதோட எனக்கு வந்து அம்பாலையும் கொடுங்க, அம்பாலை கொண்டு கூட்டின்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாலையும் வாங்கிக்கிறாரு. என்ன காரணம்னா அம்பாலை விட்டு சுவாமி பிரிஞ்சிருக்க மாட்டார், அம்பாலை கூட்டின்னு வந்துட்டா சுவாமி வந்துவாருங்கிற ஒரு காரணத்தினால அம்பாலை வாங்கிட்டு 3.5 கோடி ஆயிலும் வாங்கிட்டு வர்றாரு. வரும்போது நாரதரை வந்து அதை பார்த்துட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் உன் தங்கையை வந்து தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே வந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் கத்திரிமேடுன்னு ஒரு வயல், அங்கே வந்து கத்திரிக்காய் செடியை வந்து தலைகீழ வச்சு வேறு மேலே வச்சு ஓட்டை உள்ள பாத்திரத்தில் அந்தனர் வேகத்தில் மகாவிஷ்ணு ஜலம் விட்டுன்னு இருக்கும்போது
ஆகாச மார்க்கமாக வந்த ராவணன் அதை பார்த்துட்டு என்னடா மடையா நீ ஒரு அந்தனா இருந்துட்டு இந்த ஒரு காரியத்தை பண்ணுற இது லோகத்து கழிவுக்கூடிய விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நீ வாங்கின அந்த வரம் சரியில்லைப்பா சுவாமி கிட்ட வந்து 3.5 கோடி ஆயில் கேட்டிருக்க இன்னும் ஒரு 1/2 கோடி ஆயில் கேட்டால் நான் 4 கோடி ஆயிரும் ஒரு யுகத்தை ஆண்ட பலன் கிடைக்கும் ஒரு யுகம் பூரா உன்னை பற்றி பேசுவாங்க செய்வாங்க அப்படின்னு மறுபடியும் வந்து சுவாமியை பூஜை பண்ணி சுவாமி எழுந்துரும் போது சுவாமிக்கு பின்னாடி இருந்து காட்டுறாரு கையை 1/2 கோடி வேணும் அப்படின்னு 1/2 கோடி கேளு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு காட்டணும் அது அப்படியே அவர் மனசுலேயே நினச்சுன்னு 1/2 கோடி மனசுலேயே நினச்சுன்னு 1/2 கோடி ஆயில் வேணும் அப்படின்னு 3.5 கோடி எடுத்துட்டு 1/2 கோடியை கொடுத்துறாரு சுவாமிங்க ஆயில் வரத்தை பங்கம் பண்ணுறாங்க இங்கே இன்னும் அந்த மகாவிஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரல் அப்படியே இருக்கும் 1/2 கோடின்னு காட்டின்னு இருக்கும் அது இங்கே விசேஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காவேரி கிடையாது வடபால் தான் அது காவேரிக்கு விளக்கு காவேரி வந்து இங்கே கிடையாது இங்கே வந்து ஐயாறு ஓடுது ஐயாரும் ரொம்ப விசேஷம் அங்கே கொல்லிமலையில் ஆரம்பித்து கொள்ளடத்தில் வந்து முடியுது அந்த ஜலம் இது வந்து வரும்போது ஒரு 5 சிவாலயம் தொட்டு வருது அதனால் ஐயாறுன்னு பேர். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கையிலேருந்து வருது கொல்லிமலை வந்து அரப்பளீஸ்வரர் அது வந்து ஈசான ஸ்தலம் அதுக்கு பக்கத்தில் துறையூர் பக்கத்தில் கொப்பமட்டின்னு ஒரு ஊர் அங்கேயும் குங்குமாம்பிகா சமேதசுந்தரேஸ்வரர் அது வந்து தத்புருஷஸ்தலம். அதுக்கப்புறம் இங்கே திருத்தலையூர் குங்குமாம்பிகா சமேதசுந்தரேஸ்வரர் வந்து அகோரஸ்தலம். இதுக்கு பக்கத்தில் வந்து தின்னக்கோணம்னு ஒரு ஊர் சுயம்பு வசூதீஸ்வரர் அது வந்து வாமதேவஸ்தலம். அதுக்கப்புறமா வாத்தலை பாதாள ஈஸ்வரர் அது வந்து சத்யோஜாதஸ்தலம். இது தொட்டு இந்த ஐயாறு ஓடி கொள்ளடத்தில் போய் கலக்குதுங்க. இந்த 5 சிவாலயம் தொட்டு போகிறதுனால ஐயாறுன்னு பேருங்க இருக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் பஸ் ரூட்டு சொல்லுங்கள் சார். பஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முசிறியிலேருந்து துறையூர் சுத்துவழி பாதையில் இந்த கோயில் இருக்குது. சுமார் முசிறியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்ரு இந்த பக்கம் துறையூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்ரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. அப்படியும் வரலாம். இல்லை இப்போ சில பேர் கார் வச்சுன்னு வராங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து வந்தால் புலிகுளம் வழியாக வந்து முசிறி ரோட்டை எடுத்து தண்டலையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் திருத்தலையூர் கிராமம் இருக்குது. அப்படியே துறையூர் வழியாக வந்தாங்கன்னா கண்ணனூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குங்க. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரிவான முறையில் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது அப்படியே இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து ராவணன் வந்து மண்ணால் வந்து செய்து வழிபாடு செய்த சிவலிங்கம் வந்து காணப்படுது. ராவணன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சப்தரிஷிகள் வழிபாடு செய்த லிங்கத்தை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து தனியாக வந்து மணலால் வந்து ஒரு லிங்கம் செய்து வழிபாடு செய்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து அம்பாள் சன்னதி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வந்து பிரதிஷ்டை செய்த ராவணலிங்கம் வந்து காணப்படுது. ராவணலிங்கத்தை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் பார்த்துடலாம். கைலாயத்திலிருந்து ராவணன் இலங்கை செல்லும் வழியில் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து வனமாக இருந்தது. இந்த வனத்தோட அழகுல வந்து மயங்கிய ராவணன் வந்து இங்கேயே வந்து சில காலங்கள் இருந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வனம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இறங்குறாரு. ராவணன் வந்து கீழே இறங்குறத பார்த்த சப்த ரிஷிகள் வந்து உடனடியாக ராவணனுக்கு பயந்து இந்த ஆலயத்தோட தலைவிருட்சமான மருத மரத்துக்குள்ளார போய் அந்த 7 ரிஷிகளும் வந்து ஐக்கியமாயிடுறாங்க. ராவணன் பிரதிஷ்டை செய்த ராவணன் சிவலிங்கம் இருக்கக்கூடிய அந்த மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் ராவணன் இங்கே வந்து யாகம் நடத்தி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவ்வளோ எளிதாக வந்து சிவபெருமான் வந்து ராவணனுக்கு வந்து காட்சியளிக்கல. மேலும் வந்து ராவணன் நடத்தக்கூடிய யாகத்தில் வந்து யாரும் வந்து இடையூறு செய்யக்கூடாது, எந்த தீய சக்திகளும் யாகத்துக்கு வந்து இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து தன்னோட மனைவியான மண்டோதரியை வந்து இந்த ஆலயத்தோட குளத்தில் வந்து தவளையாக இருக்கும்படி ஆணையிட்டான். இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட குளத்தில் வந்து நீர் இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து தவளை வந்து வசிக்கிறது கிடையாது. இந்த இடத்துல வந்து 4 வேதங்களை குறிக்கக்கூடிய 4 சிவபெருமான் வந்து காணப்படுறாரு. ராவணனும் யாகம் வளர்த்து கடுமையாக வந்து சிவபெருமானை வழிபாடு செய்தும் சிவபெருமான் வந்து காட்சியளிக்கல. இதனால் வந்து மிகவும் மனவேதனை அடைந்த ராவணன் வந்து தன்னோட ஒவ்வொரு தலையாக திருக்கி யாக குண்டத்தில் போட்டு சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறாரு. அதனால தான் வந்து இந்த ஊர் வந்து தலை திருக்கியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி தற்போது வந்து திருத்தலையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒவ்வொரு தலையாக வந்து ராவணன் வந்து யாக குண்டத்தில் போடுறாரு. 9 தலைகள் போட்டு முடிச்சு 10வது தலையை வந்து போடும் பொழுது சிவபெருமான் வந்து ராவணனுக்கு வந்து தன்னோட நெற்றிக்கண்ணு வந்து திறந்து காட்சியளிக்கிறாரு. சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து அகோர வீரபத்ரர் வந்து தோன்றிய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. ராவணன் வந்து ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட வந்து தனக்கு வந்து 3.5 கோடி ஆண்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணி வர வாங்கியிருப்பாரு. ஆனால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ராவணனை வந்து சந்திச்சு மேலும் 1/2 கோடி ஆண்டுகள் வாங்கின அப்படின்னா 4 கோடி ஆண்டுகள் எல்லா யுகத்தையும் வந்து ஆண்ட பலன் உனக்கு கிடைக்கும்,
நீ வந்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதன்படியே ராவணன் வந்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுவார். சிவபெருமான் வந்து ராவணனுக்கு வந்து காட்சி அளிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் வந்து தன்னோட கையை வந்து ஒரு மாதிரி முத்திரையோடு வைத்து அரை கோடி ஆண்டு அப்படின்னு சொல்லுவார். பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து பெருமாள் வந்து அந்த கைகளை வந்து மடக்கிய கோலத்தில் ராவணனுக்கு வந்து அரை கோடி ஆண்டுன்னு சொல்லுவார். பெருமாள் கூறியதை கேட்ட ராவணன் வந்து தனக்கு அரை கோடி ஆண்டு ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவார். அதனால் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த 3.5 கோடி ஆண்டுகள் வந்து ஆயில் வந்து ராவணனுக்கு பங்கமாகி வெறும் அரை கோடி ஆண்டா வந்து இந்த ஆலயத்தில் வந்து வரம் கிடைச்சதா வந்து சொல்லப்படுது. ராவணனோட ஆயிலை வந்து பங்கம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பெருமாள் வந்து அந்த முத்திரை கோலத்தோடு இங்கே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பில் பெருமாளை நம்ம இந்த தலத்தில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ராவணன் இந்த தலத்துக்கு வரும்பொழுது ராவணனுக்கு பயந்த சப்த ரிஷிகள் வந்து இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான இந்த மருத மரத்தில் வந்து ஐக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த மருத மரம் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 7000 ஆண்டு பழமையான மருத மரமாக காணப்படுது. இந்த மருத மரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சிகள் வந்து சப்த ரிஷிகளாக வந்து காணப்படுறாங்க. நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ரிஷிகள் வந்து இந்த முடிச்சியில் வந்து நமக்கு வந்து தரிசனம் தரதான் வந்து சொல்லப்படுது. மேலே இந்த மருத மரம் வந்து பூ பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. இந்த மரத்தோட விதையை எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டோம் அப்படின்னா இந்த மரம் வந்து எங்கேயுமே முளைக்காது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சிகள் பார்த்தோம் அப்படின்னா சப்த ரிஷிகள் வந்து ராவணனுக்கு பயந்து இந்த மரத்தில் ஐக்கியமான அந்த உருவமாக வந்து சொல்லப்படுது. நம்ம வந்து சற்று நேரம் வந்து இந்த மரத்துக்கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்த ரிஷிகளோட உருவம் வந்து இந்த மரத்தில் வந்து தெரிகிறதா வந்து சொல்லப்படுது. அத்திரி முனிவர், பிருகு முனிவர், புலஸ்தியர் முனிவர், வசிஷ்ட முனிவர், கௌதம முனிவர், மாரிஷி மற்றும் ஆங்கிரச முனிவர் என சப்தரிஷிகள் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வந்து சப்தரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக 5 சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்திருப்பாங்க. கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரபலீஸ்வரர் கோயில், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கொப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் கோயில், மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்தரிஷீஸ்வரர் ஆலயம், நான்காவதாக தின்னோகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயில், ஐந்தாவதாக வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி 5 சிவாலயங்களை தரிசனம் செய்த பிறகுதான் சப்தரிஷிகள் வந்து லால்குடி சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனோடு வந்து 2 கலந்து தான் வந்து சொல்லப்படுது. லால்குடி செல்றதுக்கு முன்னாடி சப்தரிஷிகள் வழிபாடு செய்த இந்த 5 ஆலயங்களையும் நம்ம ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே சப்தரிஷிகள் வழிபாடு செய்த தின்னகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயத்தையும், வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வர ஆலயம் மற்றும் லால்குடியில் வந்து இறுதியாக வந்து அவங்க தரிசனம் செய்த சப்தரிஷீஸ்வர ஆலயம் 3ஐயும் வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கறதுக்கான லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்லையும் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து ஜேஷ்டாதேவி அணை வந்து ஒரே கல்லால் செதுக்கி காணப்படுறாங்க. இந்த ஜேஷ்டாதேவி அணையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து மகாலட்சுமி அணை கொடுக்கக்கூடிய செல்வம் வந்து என்றும் நம்மளோடைய வந்து நிலையாக இருக்கும். பணத்தை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிலையை வந்து மாறுறதுக்காக இந்த ஜேஷ்டாதேவி அணையை வந்து வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி அணை நமக்கு வழங்கக்கூடிய செல்வம் வந்து நம்மிடமே வந்து நிலையாக இருக்க இந்த ஜேஷ்டாதேவி அணையை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லா பயணம் அமையறதுக்காகவும் இந்த ஜேஷ்டாதேவி அணை வந்து வளர்பிறை அஷ்டமியில் வந்து நம்ம வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். மேலும் நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்காகவும் இந்த ஜேஷ்டாதேவி அணையை வந்து வழிபாடு செய்யலாம். ஒரே கல்லாலான ஜேஷ்டாதேவி அணையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம். பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக திருவண்ணாமலையில் புரூரூப சக்கரவர்த்தி அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் வந்து நீராடி இறைவனை வந்து வேண்டிய பொழுது திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வந்து அசரீரியாக திருத்தலையூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம குளத்தில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வந்த அப்படின்னா உனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கூறியதற்கெனங்க புரூரூப சக்கரவர்த்தி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரம்மகுளத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துவிட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து அகோர பீடமாக வந்து காணப்படுது. இப்போ பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்க்கை அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கை அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். துர்க்கை அன்னையை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வந்து சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் செஞ்சாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அடுத்தது வந்து நவகிரகங்கள் வந்து அருள் பாலிப்பாங்க. இந்த இடத்துல வந்து அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் குங்குமாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க.
திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை செய்து தங்களோட ஜாதகத்தை வந்து அம்பாலோட பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலும் வந்து நிலையான வேலை கிடைக்கவும் அரசு பணி கிடைக்கவும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. ரோஸ் மாலை வந்து 2 மாலையை வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாளுக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உத்தியோகம் இல்லாமல் வந்து நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னா அந்த நிலையெல்லாம் மாதிரி நல்ல உத்தியோகம் வந்து கிடைக்கும். அரசு பணிக்கு வந்து நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாமி அம்பாளுக்கு ரோஸ் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அரசு பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களோட சன்னதி வந்து காணப்படுது. நவகிரகங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட அந்த சக்திகள்லாம் வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அகோர வீரபத்ரர் மற்றும் ருத்ர பசுபதி நாயனாரோட அவதார தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமியை தரிசனம் செய்யும் பொழுது கருவறை மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகோர வீரபத்ரர் மற்றும் ருத்ர பசுபதி நாயனார் மற்றும் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. ராவணனுக்கு சிவபெருமான் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து காட்சியளிக்கும் பொழுது நெற்றிக்கண்ணிலிருந்து அகோர வீரபத்ரர் வந்து தோன்றிய தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த இடத்துல வந்து நவகிரகங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. நவகிரகங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகோர வீரபத்ரரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். நிலத்தில் ஏற்படக்கூடிய பூமி தோஷம் வாஸ்து தோஷம் அனைத்தும் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அகோர வீரபத்ரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நவகிரகங்களை வந்து தரிசனம் செய்துட்டு நவகிரகங்களை வந்து வலம் வந்துட்டு இருக்கோம். நவகிரகங்களை வலம் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நாங்கள் சென்றிருந்த அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து மகா பைரவ அஷ்டமி வந்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. வாங்க பைரவர் தரிசனம் பண்ணிடலாம். வடிகொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி பெற அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை மகா கால பைரவ அஷ்டமியை முன்னிட்டு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கால பைரவரை வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மேலும் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு வந்து இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். பில்லி சூனியம் செய்வினை ஏவல் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். பைரவரோட ஜென்மாஷ்டமியான மகா கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாம் வளம் வரலாம். பைரவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தில்லை 3000 திருத்தலையூர் 3500 அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி காணப்படுது. இந்த திருத்தலையூரில் வந்து அந்த காலத்தில் வந்து 3500 அந்தணர்கள் வந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுது. பாருங்கள் எப்படி வந்து ஆலயத்தில் வந்து நம்ம வந்து விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை வந்து கட்டிய மன்னன் வந்து இறைவனை வந்து விழுந்து வணங்கக்கூடிய அந்த காட்சியை வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்து முடிக்க போகிறோம். மேலும் சப்தரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நிவர்த்தி அடைகிறதுக்காக வழிபாடு செய்து அகோர தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது
சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் ருத்ர பசுபதி நாயனாரோட அவதார தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. அவர் பிறந்து வளர்ந்து முக்தி பெற்ற தலமாகவும் இந்த ஆலயமானது காணப்படுது. அந்த ருத்ர பசுபதி நாயனார் இந்த ஊரில் அந்தனர் குளத்தில் பிறந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் தினமும் கழுத்தளவு நீரில் நின்று ருத்ர ஜபத்தை செய்த தலமாகவும் இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த ருத்ர பசுபதி நாயனாரோட குரு பூஜை புரட்டாசி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுது. இந்த ருத்ர பசுபதி நாயனார் பார்த்தோம் அப்படின்னா அகோர வீரபத்திரருக்கு அருகிலேயே இந்த ஆலயத்தில் காணப்படுறாரு. பாண்டியர் காலத்தில் இந்த ஆலயத்தில் கட்டுமானங்கள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தாழ்வாரத்தில் மீன் சின்னமானது பொறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆலயத்தை தரிசனம் செய்து வெளியில் வரோம். பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா படி இறங்கி தான் நம்ம ஆலயத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தலம் பார்த்தோம் அப்படின்னா படி ஏறி மேலே செல்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படி ஏறி நம்ம மேலே செல்லக்கூடிய ஆலயத்தில் தரிசனம் செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக காணப்படுது. ருத்ர பசுபதி நாயனார் ருத்ரோத்சவம் செய்த இந்த ஆலயத்தோட குளத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த குளத்தில் நீர் இருக்கக்கூடிய காலங்களில் தவளை இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.